வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த குண்டு குண்டுன்னு இருக்கிற குலோப் ஜாமுன் இந்த மாதிரி ஒரு சாஃப்டாகவும் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் எப்படி இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி வந்து எம்டிஆரில் இருக்கிற குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 200 கிராம் உள்ள பேக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 200 கிராம் உள்ள மாவை வந்து ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு அதில் கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க. இது தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு 1/4 கப் மெஷரிங் கப்பில் 1/4 கப் 1 கப்பும் அந்த 1/4 கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக உள்ள மாவாக பிசைஞ்சு வச்சுக்கணும். கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதில் சும்மா கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை தடவிட்டு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். இதை ஊறுற நேரத்திலே நம்ம வந்து ஜீரா காய்ச்சிடுவோம். இந்த 200 கிராம் அளவுள்ள மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப் நான் அந்த 1 கப் மெஷர்மெண்ட்டில் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நான் ஆர்கானிக் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 2.5 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து அடுப்பை ஆன் பண்ண வேணாம். இப்போ அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீராவாக காய்ச்சிருவோம். ஜீரா வந்து கம்பி பதமோ அரை கம்பி பதம் 1 கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கணும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உருட்டிக்கலாம். இப்போ கையில் உள்ளங்கையில் 2 கை உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி எந்த ஒரு வெடிப்புமே இல்லாமல் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டியும் போட்டுக்கலாம், இல்லை ஓவல் ஷேப்லையும் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே உருட்டியாச்சு. எண்ணெயும் காய வச்சுட்டு இருக்கலாம் சைட்லேயே. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புகை வர அளவுக்கு சூடு பண்ணக்கூடாது. ஓரளவு எண்ணெய் மாவு போட்டோன்னே மேலே வரணும். அதுதான் வந்து எண்ணெயோட சூடு இருக்கணும். இப்போ அதில் நல்லா கிராக்லாம் இல்லாமல் நல்லா வந்து உருட்டி எவ்வளோ கொள்ளுதோ அதை வந்து போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வந்து பெருசாக ஆகும் நம்மளோட குலோப் ஜாமுன். அதனால் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க. நிறையா போட்டுற வேணாம். போட்டுட்டு உடனே வந்து கிளறிக்கிட்டே இருக்கவும் வேண்டாம். மீடியம் தீயிலேயே நல்லா வந்து வேகணும். நல்லா எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப தீயில வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து ரொம்ப ப்ரௌனாகவும் உள்ளே வந்து மாவு வேகாது. அதனால் மீடியம் தீயிலேயே வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அப்பப்போ கிளறி விட்டீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி கலராக நம்மளோட குலோப் ஜாமுன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சலசலப்பும் அடங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து அப்படியே பாகில் போட்டுடலாம். சில பேர் அதை ஆற வச்சுட்டு தான் போடணும்னு சொல்லுவாங்க. நம்ம மாவோட பதம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேராகவே நம்ம ஜீராக்குள்ளே போட்டுடலாம். அது உடையாது. கண்டிப்பாக இதே அளவுகளோட நீங்கள் தண்ணி ஊற்றி மாவு பசிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடையாது. இப்போ அடுத்த பேட்சும் போட்டு அதையும் வந்து ஜீராக்குள்ளே போட்டுடலாம். இதில் ஜீராவில் போட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம்னாவது ஊறணும். அதாவது பெரிய அகண்ட பாத்திரத்தில் வச்சு வைங்க. அப்போ தான் ஜீராவும் சரியாக இருக்கும். நம்ம குலோப் ஜாமுன் சைஸும் நல்லா டபுள் சைஸாக ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பாத்திரத்தில் வச்சு அரை மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். இந்த ஈஸியான குலோப் ஜாமுனை நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.